நாம அரசியல பெரும்பாலும் தலைவர்களோட முகங்களாத்தான் பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்கள் என்ன சொல்லுது? ஒரு தொகுதியோட உண்மையான தேவைகளை தரவுகளை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் நாங்க ஆட்சிக்கான தரவு பொறியல்னு சொல்றோம். வாங்க இந்த புது கண்ணோட்டத்துல சங்கரன்கோவில் தொகுதியை அலசி ஆராயலாம். இது தமிழ்நாட்டுல இருக்கிற சங்கரன் கோவில். ஒரு காலத்துல தறிகளோட சத்தம் ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கும். நிலமெல்லாம் செழிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த சத்தம் மெதுவா குறைஞ்சிருச்சு. நிலத்தோட தாகம் அதிகமாயிடுச்சு. அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க தேடுவோம். அவங்க எதுவும் செய்யல, ஒரே ஒரு வரி. ஆனா இதுல எவ்வளவு விரக்தி இருக்கு பாருங்க. இது வெறும் ஒருத்தரோட ஆதங்கம் இல்ல, மக்களுக்கும் அவங்கள ஆள்றவங்களுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய இடைவெளி விழுந்திருக்குங்கிறதுக்கான ஒரு நேரடி சாட்சி. எந்த அரசியலா இருந்தாலும் சரி, அது மக்களோட அன்றாட போராட்டங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால முதல்ல நாம இந்த மண்ணோட குரலுக்கு காது கொடுப்போம். சங்கரன்கோவிலோட பொருளாதாரம் ரெண்டு தூண்கள்ல தான் நிக்குது. ஒன்னு கிட்டத்தட்ட 15,000 விசைத்தறி நெசவாளர்கள், இன்னொன்னு ஒரு 15,000 பூ விவசாயிகள். இவங்க தான் அந்த மண்ணோட உயிர் நாடி. ஆனா அந்த உயிர் ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வத்தி போறதாலேயோ என்னவோ இளைஞர்கள் வேலை தேடி பக்கத்து நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா அது ரெண்டு முக்கியமான காரணத்துல வந்து நிக்கும். ஒன்னு தீராத தண்ணீர் பஞ்சம், ரெண்டாவது தேங்கி போன பொருளாதாரம். இந்த ரெண்டும் தான் சங்கரன்கோவிலோட வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்குது. சரி, மக்களோட மனநிலைய பார்த்தோம். இப்போ அந்த உணர்வுகள் எல்லாம் தேர்தல் முடிவுகள்ல எப்படி பதிவாகியிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எண்கள் சொல்ற கதைய கேட்போம். இங்க பாருங்களேன், 2016ல அதிமுக 44%க்கும் அதிகமான வாக்குகளோட ரொம்ப வலுவா இருந்துச்சு. ஆனா வெறும் 5 வருஷத்துல, அதாவது 2021ல அவங்களோட வாக்கு வங்கி 36% குறைஞ்சு திமுக ஜெயிச்சது. இவ்ளோ பெரிய சரிவு ஏன் ஏற்பட்டுச்சு? இது நமக்கு என்ன சொல்ல வருது? கட்சிகளோட வாக்கு வங்கி மட்டும் மாறல, ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையே மொத்தமா 4.6% குறைஞ்சிருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது அரசியல் சிஸ்டம் மேல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சோர்வு, ஒரு பரவலான அதிருப்தி. அதைத்தான் இது காட்டுது. இந்த தொகுதியோட மக்கள் தொகை அமைப்பு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 81% பேர் கிராமப்புற வாக்காளர்கள். இது ஒரு தனி தொகுதி. அதனால பட்டியலின மக்கள் சுமார் 27% இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த தொகுதியோட வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறது பெண் வாக்காளர்கள் தான். ஆண்களை விட அவங்க தான் அதிகம். சரி, இந்த எண்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? மக்களோட அதிருப்தி எங்கிருந்து பிறக்குது? வாங்க அதோட ஆணி வேரையே தேடி போவோம். கீரியேறு அணை, தாமிரபரணி கால்வாய், சங்கரன்கோவில் ஜவுளி பூங்கா, இதெல்லாம் வெறும் திட்டங்களோட பெயர்கள் இல்ல, பல வருஷமா நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளோட நினைவு சின்னங்கள். மக்களோட கனவுகள் சிதைக்கப்பட்டதோட அடையாளங்கள். இங்கதான் தலைவர்களை கேள்வி கேட்கவும் அவங்கள பொறுப்பேற்க வைக்கவும் மக்களுக்கு உரிமை வருது. இது அவங்க சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதி. பொதுவெளியில பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொறுப்பு இருந்தே ஆகணும். இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்லாம் தோல்வியடையும் போது சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் மட்டும் செஞ்சு மக்களின் நம்பிக்கையை தக்க வைக்க முடியாது. இதைத்தான் நாங்க நலத்திட்ட சோர்வுன்னு சொல்றோம். மக்கள் இப்போ தற்காலிக நிவாரணங்களை தாண்டி நிலையான வேலைவாய்ப்பையும் உண்மையான வளர்ச்சியையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நிபுணர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைச்சா சாதி பிரச்சனைகள் தானா ஒழிஞ்சிரும் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிங்கிறது வெறும் பணத்தை பத்தினது இல்ல, அது சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு சாவியாவும் பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட நிலையை நாம பார்த்தோம்னா சில சவால்கள் ரொம்ப தெளிவா தெரியுது. போன தேர்தல்ல ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது, மக்கள் மத்தியில இருக்கிற அதிருப்தி, அவர் உள்ளூர்காரர் இல்லங்கிற பார்வை, இது எல்லாமே அவரோட வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் பலவீனப்படுத்துது. பிரச்சனைகள் என்னென்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீர்வை நோக்கி நகரலாம். தரவுகளோட வெளிச்சத்துல ஒரு சிறப்பான ஆட்சிக்கு எப்படி ஒரு வரைபடத்தை உருவாக்கலாம்? இதுக்கான ஒரு தீர்வுதான் இந்த சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முனைகளை கொண்ட ஒரு யுக்தி. சிவன் மாதிரி தோல்வியடைஞ்ச திட்டங்களை நேருக்கு நேரா சந்திச்சு கேள்வி கேட்கணும். விஷ்ணு மாதிரி இப்போ இருக்கிற நல்ல திட்டங்கள் தொடரும்னு மக்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கணும். பிரம்மா மாதிரி புது வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும். கடைசியா துர்கா மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் பாதுகாப்பையும் சமூக நீதியையும் உறுதி செய்யணும். ஆனா ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், இது மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கணும்னா முதல்ல மக்களோட குரலை கேட்கணும். அவங்க கிட்ட இருந்து வாங்குற எந்த தகவலா இருந்தாலும் அது அவங்களோட தனியுரிமையை மதிக்கணும். அவங்க சம்மதிச்ச விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும். இதுதான் நம்ம இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டத்தோட அடிப்படை. அந்த புது திட்டங்கள்ல முதல் தூண் இந்த ஜவுளி பூங்கா. இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை கொடுக்க போற ஒரு நம்பிக்கை மையம். குறிப்பா இந்த பகுதி நெசவாளர்களுக்கு இது ஒரு பெரிய வரம். 2வது தூண் தண்ணீர்.
தாமிரபரணி கால்வாய் திட்டத்தை சரியா செஞ்சா வறண்டு போன நிலங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு பாசன வசதி கிடைக்கும். இது விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. சங்கரன்கோவிலோட கதை அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. இதுல இருந்து இந்த காலத்து தலைமை பண்புக்கு தேவையான சில முக்கியமான பாடங்களை நாம எல்லாரும் கத்துக்க முடியும். இப்போ நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். வெற்று வாக்குறுதிகள் நம்பிக்கையை சிதைச்ச ஒரு இடத்துல உண்மையான தரவுகளாலையும் தெளிவான திட்டங்களாலையும் மறுபடியும் மக்கள் நம்பிக்கையை வென்றெடுக்க முடியுமா? ஆக இந்த முழு பகுப்பாய்வோட மையக் கருத்து இதுதான். தேர்தல்கள்ங்கிறது வெறும் அரசியல் போட்டி கிடையாது, அது ஒரு நல்ல ஆட்சிக்கான தரவு பொறியல். இது தலைவர்களுக்கான ஒரு அமைதியான எச்சரிக்கை, அதே சமயம் ஒரு புதிய தொடக்கத்துக்கான அழைப்பு. நீங்கள் ஒரு மக்கள் மையத் தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai ஐ mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சலிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.